ஒரு குட்டி பிள்ளை ஒரு தரிசனம் பார்க்கறான். அவ அப்படியே பரலோகத்துக்கு போறா. பரலோகத்துக்கு போகிற பொழுது பரலோகத்துல அவ அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறா. ஒரு இடத்துல ஒரு நிறைய பவுல்ஸ், அப்படியே நிறைய பவுல்ஸ் அங்க வைக்கப்பட்டு இருந்தது. அப்போ ஒரு பவுல்ஸ்ல கொஞ்சம் தண்ணி, ஒரு பவுல்ஸ்ல கொஞ்சம் அதிகமா கம்மியா, ஒரு சில பவுல்ஸ்ல அப்படியே எம்டியா இப்படியே இருந்துட்டே இருக்குது. அப்போ அந்த சின்ன மகா அங்க நின்றுட்டு இருந்த தேவதூதனை பார்த்து கேட்கிறா, இதுல இருக்கிறதான இந்த பவுல்ஸ்ல கொஞ்சம் எம்டியா இருக்குது, நிறைஞ்சிருக்குது, கொஞ்சம் நிறையா இருக்குது, கொஞ்சம் கம்மியா இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்ட பொழுது அந்த தேவதூதன் அந்த குட்டி மகள்கிட்ட சொன்னாரா, இதெல்லாம் இந்திய தேசத்துக்காக ஜனங்கள் அழுத கண்ணீர் தான், இதெல்லாம் வடித்த கண்ணீர்கள் தான். கொஞ்சம் நிறைஞ்சிருக்குது, கொஞ்சம் எம்டியா இருக்குது, கொஞ்சம் குறைவா இருக்குது, இதெல்லாம். ஆனா இந்த பவுல்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருச்சுன்னா தேவன் இந்திய தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை தந்துருவாரு. இந்திய தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை தந்துருவாரு மகளே. அதுக்காக நீ அழுது நீ ஜெபிப்பாயா, நீ அழுது ஜெபிப்பாயா, நீ அழுது ஜெபிப்பாயான்னு சொல்லி அந்த தேவதூதன் அந்த குட்டி மகள்கிட்ட கேட்ட பொழுது அவன் சொன்னாள், நான் அழுது ஜெபிக்கிறேன், நான் அழுது ஜெபிக்கிறேன். ஏனெனில் நம்மளுடைய கண்ணீர்கள் எல்லாம் துருத்தியில வைக்கப்பட்டிருக்குது. இந்திய தேசத்தினுடைய எழுப்புதல், நம்ம மாவட்டத்தினுடைய எழுப்புதலுக்காக ஏசப்பா இன்னும் நம்மளை நம்பிக்கொண்டிருக்கிறார், நம்மளை நம்பிக்கொண்டிருக்கிறார், நம்மளை நம்பிக்கொண்டு